இயற்கை விவசாயம் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. அவர் வந்து அது சாதாரண விஷயம் தான். ரொம்ப வந்து நான் அதில் மெனக்கிடறது இல்லை. உணவுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா உணவு தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. உணவு, உடை, உறைவிடம் தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஆன்சைட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரீம் இருந்தது, ஒரு 45 இயர்ஸ்க்கு மேலே விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. நம்ம விவசாயத்துக்கு வரதுக்கு காரணமே எங்கள் அப்பா தான். எனக்கு ஹீரோ வந்து அவர் தான், ரோல் மாடலும் அவர் தான். அனைவருக்கும் வணக்கங்க. ஸ்ரீகிரி இயற்கை விவசாயம் பண்ணது சசிகுமார் பேசுகிறேன். இது பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டத்தில் பாலகிருஷ்ணம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது. நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஆன்சைட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இங்கு எந்த விதமான அரிசி வகைகள் அதிகமாக பயிரிடுவார்கள்? இங்கே பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக நான் இப்போ போன சம்பா பட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி, கள்ளிமுடையான், சீரக சம்பா, தூயமல்லி நெல் பயிரிட்டு இருந்தோம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பிரமாதானமாக வந்து சீரக சம்பா தான் எப்பயுமே பயிரிட்டு வருவாங்க. அதில் வந்து இப்போ நம்ம ஒரே நெல்லை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தேவைக்காகவும் மற்றவங்களுக்கு எல்லாத்தையுமே இது பண்ணுங்கிறதுக்காக சிவப்பு நிறத்தில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பாவும் பூங்காருங்கிற நெல் பயிரிட்டுருக்கோம். கருப்பு நிறத்தில் கருப்பு கவுனி இது பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் சீரக சம்பா, வெள்ளை நிற சீரக சம்பா, தூயமல்லி, கள்ளிமுடியான்கிற வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு பாரம்பரிய நெல் ரகம், அதையும் பயிரிட்டு இருக்காங்க. எதற்காக நீங்கள் இயற்கை முறை விவசாயத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள்? நம்ம விவசாயத்துக்கு வரதுக்கு காரணமே எங்கள் அப்பா தான். எனக்கு ஹீரோ வந்து அவர் தான், ரோல் மாடலும் அவர் தான். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பள்ளி பருவத்துலேருந்து காலேஜ் படிக்கும்போது விடுமுறைன்னு வந்தால் விவசாயம் செய்ய சொல்லுவாங்க. அது இதுவும் கற்றுக் கொடுப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு தான் அப்போலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இதுக்கு ஏன் இதை அப்படியே போயிட்டுருக்கணும், இதை வந்து நிறையா வியாதிகள் வருது, அது மாதிரி சில இதெல்லாம் வருது. ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு இது கொடுக்குங்கிறதுக்காக தான் அந்த இயற்கை விவசாயத்தை நான் இது பண்ணேன். அது பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணோம் என்னென்னலாம் தெரியல. அதுக்கு வந்து நம்மளுடைய பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. நம்மளுடைய அவரோட இது தான், அவருடைய வழிகாட்டில் தான் வந்து அவருடைய புக்ஸ் நான் முதல்ல ஃபுல்லாக அவர் புத்தகத்தில் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வானகம் சென்று பயிற்சி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நான் ஒவ்வொன்றா இது பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் எங்கு கல்வி பயின்றீர்கள், எங்கு வேலை செய்தீர்கள்? நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு வந்து அப்ராடில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சென்னையில் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரீம் இருந்தது, ஒரு 45 இயர்ஸ்க்கு மேலே விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது. அதுவும் ஒரு வந்து நல்ல உணவு கொடுக்கணுங்கிற ஒரு கனவு இருந்தது. ஒரு 3 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம உடை உறவிடம் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். உணவுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. ஏன்னா உணவு தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. உணவு, உடை, உறைவிடம் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம உணவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. அந்த உணவுக்கு வந்து இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு உடை நம்ம எடுக்கிறதுக்கும் சரி, ஒரு உறைவிடத்துக்குள்ள வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு தேவையான சில பொருட்கள் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ தேடுறோம். ஆனால் அந்த உணவுன்னு வரப்போ நம்ம தேடுறதில்ல. நம்ம பாட்டுக்கு போகிறோம், ஒரு கடையில் பார்த்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போயிடுறோம். அது எங்கே விளையுது, எவ்வளோ நாள் பயிர், எவ்வளோ இது, அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கிறதில்ல. அதை பற்றி நம்ம இது பண்ணிக்கிறதில்ல. விவசாயிகள் வந்து தத்தெடுத்துக்குங்க, ஒரு 4 விவசாயி தத்தெடுத்துட்டு ஒவ்வொரு பொருள் அவங்க டைரெக்டாக அவங்கள்ட்ட விளைவிக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்குங்க. அது மாதிரி வாங்கும்போது தான் நமக்கான உணவு வந்து தரமான வேணும். இப்போ உணவு வந்து வியாபாரமாக ஆயிடுச்சு. அதனால் அது வந்து தரம் இருக்கிறதில்ல. அதே மாதிரி அறம் சார்ந்து யாரும் விவசாயம் பண்ணுறதில்ல. நமக்கு வந்து ஏன்னா அவங்களையும் குறை சொல்கிறதில்ல, வேறு வழி இல்லை. விவசாயிகளோட கஷ்டங்கள் அதெல்லாம். அதனால் அவங்க வந்து யாரும் வந்து அறமாகவும் விவசாயம் பண்ண முடிகிறத, அதுலேருந்து தரமும் இருக்கிறதில்ல. இதெல்லாம் வரணுன்னா நம்ம நுகர்வோர்கள் வந்து நம்ம முக்கியமாக அதை வந்து கொஞ்சம் மாற்றணும். அவங்க விவசாயிகள்கிட்ட வந்து ஒரு 4 விவசாயி பண்ணி நீங்கள் தரமாக எங்களுக்கு பண்ணி கொடுங்க, நான் அதை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது வரணும். வந்தால் தான் நமக்கு வந்து தரமான உணவு கிடைக்குங்கிறது தான் என்னோட இது. இயற்கை முறை விவசாயத்தில் எந்த விதமான உரங்களை உபயோகப்படுத்துகிறீர்கள்? இயற்கை விவசாயம் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. அவர் வந்து அது சாதாரண விஷயம் தான். ரொம்ப வந்து நான் அதில் மெனக்கிடறது இல்லை. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து நான் வந்து இதை அந்த ஃபெர்டிலைஸ்லேருந்து மாற்றுறதுக்காக நான் பலதானிய பயிர் சாகுபடி செஞ்சு அது ஒரு 45 நாளில் மடக்கி உழுது தான் ஆரம்பித்தேன். அது ஒரு பட்டம், இந்த சம்பா பட்டம் ஒவ்வொரு வரத்துக்கு முன்னாடியும் வந்து இதை நான் பண்ணிடுவேன். பலதானிய பயிர் செஞ்சு அது மடக்கி உளுந்துருவேன். அது உளுந்தாவே அதுலேருந்து நமக்கு மண்ணில் இருக்க சத்துக்கள் அதிகமாகிடும், நுண்ணுயிரிகள்லாம் பெருக்கிடும். இது ஒரு இது. அதுக்கப்புறம் நம்ம இடுபொருள் வந்து இப்போ என்கிட்ட வந்தீங்கன்னா காங்கேயம் பிரீட் நாட்டு மாடு இருக்குது. இதில் இருக்க சாணம், இதில் இருக்க கோமியத்தெல்லாம் நான் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுதான் நான் எருவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதிலேருந்து நான் கோமியத்திலேருந்து அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம் இதெல்லாம் நான் தயார் பண்ணி பயிர்களுக்கு பாசனத்திலேயே கலந்து விட்டுருவேன். வெஞ்சரி போட்டிருக்கேன், அதில் கலந்து விட்டுருவாங்க. இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து நான் அந்த சில நுண்ணுயிரிகள்லாம் இருக்குது, அசோஸ்பெரிலாம், பாட்டோபாசிரியா, பொட்டாஸ் பாக்டீரியா நுண்ணுயிர்கள் வந்து அதை நுண்ணுயிரை பெருக்கி அதையும் நான் பயன்படுத்திட்டு வரேன். மீன் அமிலம் பயன்படுத்துகிறாங்க. இது எனக்கு நான் ரெகுலராக இதை செய்கிறது வந்து இந்த ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் ரெகுலராக அதை பயன்படுத்திடுவேன். ஒரு மீன் அமிலம் இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். பூக்கிற தருவாயில் வந்து ஒரு தேர்மூர் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் வந்து நான் இயற்கை இடுபொருளாக நான் பயன்படுத்திட்டு இருக்கேன்.
ரசாயன உரத்தை மண்ணில் கலக்கும் போது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது? ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு பசுமை புரட்சிக்கு அப்புறம் வந்து இந்த ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம வந்து மாறிட்டோம். அதை எப்படி அவங்க மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி இப்போ ஃபெர்டிலைசர் வந்து நம்ம மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா நம்ம இருக்க அதிகமாக தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் எங்கள் அப்பா இருக்கும்போது நல்லா தெரியும். இருக்க அதிகமாகிட்டே போகும். 50 மூட்டை வாங்கி ஒரு 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 பருவம் ஒரு நியருக்குன்னா ஒரு 50 மூட்டை மொத்தமாக வாங்கி ஒரு 5 ஏருக்கு வாங்கி அடுக்கி வச்சுருவாங்க. அதை ஃபுல்லாக அதை வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இருக்க அது அதிகமாக தான் போயிருக்கிறப்ப எனக்கு மண்ணோட தரமும் இதாவது அதில் விளையிற இதுவும் வந்து நல்ல இது இருக்கான்னு நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி நம்ம பூச்சி கொல்லி வந்து பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மருந்து கிடையாது, பூச்சி கொல்லி. அது எல்லாமே அதை வந்து எல்லாமே கொல்லுது. அதனால் அது பூச்சி மருந்துலாம் நிறையா அடிப்பாங்க. பூச்சிக்குன்னு நான் எதுவுமே இது பண்ணுறதில்லை. நான் எதுவும் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஆக்சுவலாக 2 தான் பிரிவாங்க, சைவ பூச்சி அசைவ பூச்சின்னு. நம்ம இந்த ஃபெர்டிலைசர் இந்த பூச்சி மருந்து அடிக்கிறதுனால அந்த அசைவ பூச்சி எல்லாமே செத்து போயிடும். அதுதான் வந்து இந்த சைவ பூச்சியை வந்து உண்ணக்கூடியது. அப்போ நம்ம அதெல்லாம் அழிச்சிட்டோம்னா நமக்கு இன்னும் அதிக சைவ பூச்சி தான் அதிகமாக ஒழிய அது கண்ட்ரோல் பண்ணுறது. நம்ம கண்ட்ரோல் பண்ணுற எல்லாமே அசைவ பூச்சி, நமக்கு நன்மை செய்கிற பூச்சிகள் எல்லாமே கொண்டு வர்றோம். நான் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லைங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்னென்ன அதுக்கு தேவையானதை வந்து அதுவே பூச்சிகளுக்கு ஒரு பூச்சி கண்ட்ரோல் பண்ணிக்கும். இயற்கை முறை விவசாயம் ஆரம்பித்த பொழுது எந்த விதமான கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்தீர்கள்? இது ஆர்கானிக் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு விளைச்சல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அங்கங்கே விளைச்சல்லாம் சரியாக இருக்காது. என்ன ஒன்றுமே விளையல அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. இது என்ன வேலை இல்லாத வேலை இது பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நான் பொருட்படுத்தலை. அது இல்லாமல் எனக்கு வந்து இதெல்லாம் நான் எடுத்து பண்ணுறதுக்கு வந்து என்னோடய குடும்பங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய அப்பா அம்மா, என்னோடய அக்கா, மனைவி எல்லாமே வந்து நீ பண்ணு, அதனால் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லது தான், அதனால் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒத்துழைப்பு தான் வந்து இதை கன்டினியூ பண்ணுறதுக்கான இது. அது போக போக இப்போ பார்த்திங்கன்னா நான் பார்க்குறவங்கள சொல்லுவேன், நல்லா வந்துருச்சு ஒன்றும் போடாமல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. அவங்க சில இது வந்து நம்மளை பார்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கைக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. இயற்கை முறை விவசாயத்தை தற்போது நாட்டு முறையிலும் செய்கிறார்கள், தொழில்நுட்ப முறையிலும் செய்கிறார்கள். நீங்கள் எதை பின்பற்றுகிறீர்கள்? நான் ஆர்கானிக்கில் வந்து நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி தாங்க. அவர் என்ன சொன்னார்னா, உண்ணுவதை விளைவிப்பதை உண்ணுன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து உண்ணுவதை எல்லாமே விளைவிக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. அதில் வந்து நான் வந்து அரிசியை வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு வீட்டுக்கு தேவையான அரிசியை வந்து நானே விளைவிச்சிட்றேன். அதுக்காக நான் வெளில வாங்குறதே இல்லை. தேவையான அரிசிகள் எல்லாமே நான் பயன்படுத்திடுறேன். அதே மாதிரி அவர் சொல்கிற மாதிரி வீட்டிலேருந்து எதுவும் வெளியில் போகக்கூடாது, வெளியிலேருந்து எதுவும் உள்ளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட இது. நம்ம வந்து விளைவிக்கிறது வந்து விவசாயத்துக்கு வந்து வெளியிலேருந்து எதுவுமே கொண்டு வரக்கூடாது. இருக்கிறத வந்து நம்ம பயன்படுத்தி தான் விவசாயம் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு வந்து செலவை குறைக்கும், ஆரோக்கியமானவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போது சில இதை வந்து அசோஸ்பெரிலாம் இந்த மாதிரி நுண்ணுயிரெல்லாம் வெளியிலேருந்து வாங்கிட்டு இருக்கேன். போக அதையும் குறைச்சிடணுங்கிறது தான் என்னோட இது. நம்ம இருக்கிற இடுபொருள் வச்சு நம்மள்ட்ட என்ன இருக்கோ, மாடு சாணம், கோமியம் இதுவே போதுமானதுன்னு நான் நம்புகிறேன். அதை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அரசு இயற்கை முறை விவசாயத்துக்கு எவ்வளவு உதவியாக உள்ளது? கவர்மெண்டில் இப்போ கொஞ்சம் இந்த இதில் வந்து ஒரு குழு அமைச்சு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இன்னமும் பத்தாது. இன்னும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் நிறைய கொடுக்கணும். வேலையாட்கள் பற்றாக்குறை ரொம்ப வருது. அதை வந்து இந்த 100 நாள் வேலைக்கெலாம் வந்து எங்கள் விவசாயிகளுக்குன்னு கொஞ்சம் ஒவ்வொருத்தங்களும் கொஞ்சம் பிரித்து கொடுத்தாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறை தான் சொன்னேன். களை எடுக்கிறது வந்து களை பறிக்கிறப்ப நான் அந்த பக்கமே போக மாட்டேன். ஏன்னா அவங்களாம் திட்டுவாங்க, என்ன இவ்வளோ களை இருக்குது, நீ மருந்தடின்னு சொல்லுவாங்க. சரிங்க அடிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்படி வந்துடுவேன். அதனால் அதுதான் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட்கள் பற்றாக்குறை கம்மியாக இருக்குது. அது கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். இந்த சிலது நுண்ணுயிரிகள் இது மாதிரிலாம் கூட கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். நீங்கள் சென்னையில் வேலை செய்யும் போது உண்ட உணவுக்கும் தற்போது உண்ணும் உணவுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம அப்போ இருக்கும்போது நான் சென்னையில் இருக்கும்போது நம்ம வீட்டில் இருந்தால் எல்லாம் அரிசிலாம் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் அதனால் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி தான் பண்ணது, அதை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ நான் அந்த பாரம்பரிய நெல் நாங்கள் இந்த ஓலாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எங்களுக்கான அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. எங்கள் குடும்பத்தில் குழந்தைகள் எல்லாமே அதான் யூஸ் பண்ணுறாங்க. மாப்பிளை சம்பா கஞ்சி, கருப்பு கவுனி கஞ்சி, பூங்காறு கஞ்சி, இட்லி தோசை எல்லாமே அது கலரை அவங்களுக்கு எல்லாமே மாற்றிட்டாங்க. குழந்தைங்களாம் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறவங்க. பள்ளிக்கூடத்துலலாம் பூங்காறு லட்டு செஞ்சு கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்களுடைய பள்ளிக்கூடத்து ஃபங்க்ஷனுக்குலாம் செஞ்சு கொடுத்து வந்து அவங்களே இது பண்ணி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோலாம் பண்ணாங்க. அவங்க ட்ரேட் ஃபைவ் மாதிரி வச்சு அவங்க பள்ளிக்கூடத்தில் வந்து அதை வந்து பண்ணாங்க பூங்காறு லட்டு. கோ ஆர்கோவை பற்றி உங்கள் கருத்து? நாங்கள் விளைவிச்ச பொருளை வந்து நாங்களே வந்து விலை நிர்ணயித்து அதை வந்து கஸ்டமருக்கு போய் சென்றடைவதற்காக கோ ஆர்ஓ மூலிமா நான் அதை வந்து கஸ்டமருக்கு சென்றடைவதற்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்.